கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திற்கு மகிமைக்காகவும் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பாடத்தின் தலைப்பு இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை. ஆல்ரெடி நம்ம 2 பாடங்களை பார்த்துட்டோம், 2 சப்ஜெக்டை நம்ம பார்த்துட்டோம். இது 3வது பாடம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை அறிந்து கொள்வது எப்படி? இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை அறிந்து கொள்வது எப்படி? இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை எப்போ வந்தது அப்படின்னு நம்ம கடந்த சப்ஜெக்டில், கடந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம். கடந்த வீடியோவில் மத்திய 25:6 நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் அப்படின்னா, நடு ராத்திரி அப்படின்னா என்ன? மத்திய 25:6 நடு ராத்திரியிலே இதோ மணவாளன். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, அநேக கிறிஸ்தவர்கள், அநேக பெயர் சபைகளில் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை இன்னும் வரவில்லை என்று தான் மேக்சிமம் நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஆனால் தேவனையும் குமாரனையும் அறிந்து கொண்ட ஒரு சில சபையார், உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஜெகோவா விட்னஸ், லேமன் ஹோம் மிஷனரி மூமெண்ட், இப்படி சில சபைகள் உண்மையான தேவன் யார், யாவே தேவனே கடவுள் என்று அறிந்த ஒரு சபையார். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று அறிந்து கொண்ட சபை. இந்த சபைகளை தவிர எல்லா சபைகளும் திருத்துவம் என்கின்ற ஒரு தவறான டாக்டரின் உபதேசத்திற்குள்ளாக தான் இருக்கிறாங்க. அப்படின்னா இரண்டாம் வருகை இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார், அவருடைய வருகை வந்துவிட்டது என்று நம்முடைய பரிசுத்த வேதாகமம் எடுத்து நமக்கு சொல்கிறது. ஆகவே இந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் ஒரு சில சபையார் தான் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகை எப்போ வந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பேசின அந்த ஓமையில் மத்தேயு அதிகாரம் 25:6 இது நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் அப்படின்னா, நடு ராத்திரின்னா என்ன? இப்போ நம்ம எப்போ இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு பிறகு கிபி 2024 அப்படின்னா, நடு ராத்திரியிலே மணவாளன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த வருடத்தில், எந்த நாளில், எந்த இரவில் அவர் வந்தார்? நடுராத்திரியிலே மணவாளன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் தேவனுடைய வசனங்களை நம்ம தியானிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா சிருஷ்டிப்பில் தேவன் ஆதியாகமத்தில் படித்தோம், 6 நாள் தேவன் படைக்கிறாரு, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அப்படின்னா இந்த 6 நாட்கள் அப்படிங்கிறது இப்போ நமக்கு 24 hours 1 day, ஆனால் தேவனுக்கு அப்படி இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும். இந்த வசனத்தினுடைய இணை வசனம் சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். உமது பார்வைக்கு, அதாவது தேவனுடைய பார்வைக்கு 1000 வருடங்கள் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது அப்படின்னு சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம். அப்படின்னா நமக்கு 1000 வருடம் கொண்ட ஒரு காலப்பகுதி தேவனுடைய பார்வையில் ஒரு நாள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நடுராத்திரி அப்படின்னா என்ன? இதை தான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நம்ம பார்த்தோம். 21வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 3:21. உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த வசனத்தில் என்ன ஒரு சத்தியம் அடங்கியிருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்தார் இல்லையா, அவர் மரித்தார், 3ஆம் நாளில் பிதாவாகிய யெகோவா தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டு பிறகு 40 நாட்கள் இந்த பூமியில் இருந்தார். பிறகு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்தார். ஆனால் அவர் எவ்வளவு காலம் பரலோகத்தில் இருக்கணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம். அது எந்த காலம் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வரும் அளவும். பாருங்கள், அந்த இடத்துல ஒரு மொழிபெயர்ப்பு மிஸ்டேக் இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. நிறைவேறி தீருங்காலங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது நீங்கள் மூல மொழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்லீனியர் பைபிளில்
ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு இருக்கும். ரெஸ்டிடியூஷன் அப்படின்னா மறுசீரமைப்பு. அப்படின்னா இதை வந்து சில தமிழ் பைபிளில் ஆர்சி பைபிள், திருவிவிலியம், EC2 ரீடு வெர்ஷன், இலகு தமிழ் வேதாகமம், இப்படி அநேக தமிழில் அநேக மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் புதுப்பிக்கப்படுகிற காலம் வரை அப்படின்னு இருக்கும். யாவும் சீருக்கு வரும் காலம் வரை, அனைத்தும் புதிதாக்கப்படும் காலம் வரை அவர் எங்கே இருக்கணும்னா பரலோகத்தில் இருக்கணும். அப்போ அந்த ஒரு காலம் வந்துருச்சு அப்படின்னா அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்துடணும். அதுதான் செகண்ட் கம்மிங், இரண்டாம் வருகை. அப்படின்னா அந்த காலம் எப்போ அப்படின்னா இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்தப்போ அவர் அநேக அற்புதங்களை எப்போ செஞ்சார் அப்படின்னா மேக்சிமம் ஓய்வு நாளில் தான் செய்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர். அப்படின்னா ஓய்வு நாள் அப்படின்னா என்ன? 6 நாள் தேவன் படைக்கிறாரு, 7ஆம் நாள் ஓய்வு நாள். அப்படின்னா தேவனுடைய பார்வையில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை இந்த 1000 வருடம், அவருடைய பார்வையில் ஒரு நாள். அப்படின்னா எத்தனை நாள் ஆயிடுச்சு? ஆதாம் சிருஷ்டிப்பிலிருந்து 6 நாட்கள், 6000 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. கிறிஸ்துவுக்கு முன்பு 4000 வருடம், அதாவது பைபிள் கால கணக்கின்படி 4128 கிறிஸ்துவுக்கு முன்பு. அப்போ ஆதாம் படைப்பிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளுடைய வசனத்தின் அடிப்படையில் 6 நாட்கள் 6000 வருடங்கள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இருக்கிறது 7ஆவது நாள். அப்படின்னா இதை தான் அந்த வசனத்தில் சொல்கிறார், யாவும் எல்லாம் புதுப்பிக்கப்படுகிற காலம் வரைக்கும் அவர் பரலோகத்தில் இருக்கணும். அந்த காலம் எப்போ அப்படின்னா அதுதான் ஓய்வு நாள். அப்போ 7ஆவது நாளில் என்ன நடக்கும் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை இருக்கும். இதை தான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகை வராரு அப்படின்னா, இப்போ அந்த மத்தேயு 25:6 பார்த்தோம்ல, நடு ராத்திரி. இப்போ நமக்கு வந்து ஒரு நாள் தொடங்குறது எப்போ அப்படின்னா ஒரு நாளுடைய முடிவும் அடுத்த நாளுடைய துவக்கம் எங்கே அப்படின்னா நடுராத்திரி. அப்படின்னா தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் 6 நாட்கள் முடியுது, 7ஆவது நாள் என்ன நாள் அப்படின்னா ஓய்வு நாள். இதை தான் ஆதாம் சிருஷ்டிப்பில் தேவன் கொடுத்த கட்டளையை வந்து ஆதாம் மீறிட்டார். அதனால் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போஸ்தலரில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அந்த நாளில் தாம் நியமித்த மனிதனை கொண்டு இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார். அந்த நியமித்த மனிதன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா தேவனுடைய பார்வையில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை 1000 வருட வாழ்க்கை அவருடைய பார்வையில் ஒரு நாள் தான். அந்த ஒரு நாளை கிறிஸ்துவுக்கு தரார். அதுதான் கிறிஸ்துவின் நாள் என்றும் கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை என்றும் நம்முடைய வேதம் எடுத்து நமக்கு காண்பிக்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரப்போ ஆல்ரெடி அவர் வந்துட்டார். ஏன்னா 6000 வருடம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே அவருடைய வருகை துவங்கி விட்டது. இதை தான் நம்முடைய பைபிள் சொல்லுது. அப்படின்னா அவர் வந்துட்டார் அப்படின்னா என்ன நடக்கும், இந்த பூமியில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கணும். அதாவது கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை அவர்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கணும். அந்த உயிர்த்தெழுதல் நடக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னா துல்லியமாக இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையின் அந்த காலப்பகுதி பைபிளுடைய கால கணக்கின்படி 1874 என்று வேதம் சொல்லுது. இதை குறித்ததான அநேக விளக்கமான பாடங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இவற்றில் சொல்லப்பட்ட ஒரு சில அடிப்படையான காரியங்களை நம்ம பார்க்கலாம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை அப்படின்னாவே முதல்ல என்ன நடக்கும்னா உயிர்த்தெழுதல். அதனால தான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக இருக்கிறான். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் யார் அப்படின்னா 1,44,000 பேர், மணவாட்டி, திருச்சபை, சிறுமந்தை என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற காரியம் இந்த பூமியில் நடக்கணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி வந்துட்டார்னா இப்போ நம்ம எதுக்காக ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 4 வசனம் 16, 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்திலே எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது.
இது அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதுகிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் என்ன நடக்கும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவங்க யார் அப்படின்னா, அவங்க தான் திருச்சபை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி 2ஆம் வருகை வந்துட்டார். அப்படின்னா இப்போ நம்ம எதுக்காக ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா பாருங்கள், 17வது வசனத்தில் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும், அந்த பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் வகுப்பார் தான் நாம். புரியுதுங்களா? 2000 அதாவது கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில் அப்போஸ்தலர்கள் சீசர்கள் எல்லாம் மரித்தாங்க இல்லையா, அவர்களெல்லாம் கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையின் போது உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோட இப்போ இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம எதுக்காக ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா, அதான் 17வது வசனத்தில் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும், அந்த பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் வகுப்பார் தான் இப்போ இருக்கக்கூடிய கடைசி கால பாதகங்கள். அது எத்தனை பர்சன், எத்தனை ஜனத்தொகை அப்படின்னா அது தேவனுக்கு தான் தெரியும். அப்படின்னா அன்பான சகோதரர்களே, இந்த உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும் அப்படின்னா, முதலாம் வருகையிலே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் உயிர்த்தெழுதல் எப்போ நடக்குங்கிறது. வாசிக்கலாம். யோவான் அதிகாரம் 6 வசனம் 54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பார்த்தீங்களா? கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் அப்படின்னு இருக்கு. கடைசி நாள் அப்படின்னா என்ன? 6 நாள் படைக்கிறாரு, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அப்படின்னா கடைசி நாள் அப்படிங்கிறது 7வது நாள். 7வது நாள் என்பது ஓய்வு நாள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்று சொன்னார் இல்லையா, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய சத்தியம் என்ன அப்படின்னா, அதை தான் அப்போஸ்தலர் 3:21 பார்த்தோம். எல்லாம் புதுப்பிக்கப்படுகிற காலம் வரைக்கும் அவர் பரலோகத்தில் இருக்கணும். யாவும் சீருக்கு வரும் காலம் வரைக்கும் அவர் பரலோகத்தில் தான் இருக்கணும். அந்த சீர்படுத்தக்கூடிய ஒரு காலம் எப்படின்னா அதுதான் 7ஆம் நாளில். அப்படின்னா அந்த கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அப்படின்னா இந்த உயிர்த்தெழுதல் என்கின்ற ஒரு ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. அப்படின்னா எந்த உயிர்த்தெழுதல் நடக்குது அப்படின்னா, 2 விதமான உயிர்த்தெழுதலை குறித்து நம்முடைய வேதம் சொல்லுது. ஒன்று, முதலாவது உயிர்த்தெழுந்து வரவங்க அவங்க யார் அப்படின்னா 144,000 பேர். அதே நேரத்தில் ஒரு சில கருத்தை சொல்கிறாங்க, தோழி வகுப்பார் திரள் கூட்டம் என்று கூட ஒரு சில கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் பொதுவான உயிர்த்தெழுதல் இது 2வது உயிர்த்தெழுதல். இது எப்போ அப்படின்னா, இந்த பூமியில் தேவனையும் குமாரனையும் அறியாத ஜனங்கள், பெயர் கிறிஸ்தவர்கள், இவர்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும் பொழுது இது பொதுவான உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல் தான் கடைசி நாளில் நடக்கும். கடைசி நாள் அப்படின்னோடனே எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த 2வது உலகம் இந்த யுகம் அழியக்கூடிய அந்த நாளில், கடைசி நாளில் நடக்கும் அப்படின்னு அநேகர் தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு வசனத்தையும் நாம் தியானிக்க வேண்டும். அப்படின்னா இந்த கடைசி நாள் அப்படின்னா இப்போ நமக்கு 24 hours 1 day, ஆனால் தேவனுடைய பார்வையில் 1000 வருடம் அவருக்கு நேற்று கழிந்த நாள். அந்த ஒரு நாளை தான் கிறிஸ்துவுக்கு தராரு. அந்த நாள் கிறிஸ்துவனுடைய நாள் என்று சொல்லுது. அந்த கிறிஸ்துவனுடைய நாள் என்பது கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை. இதை தான் நம்முடைய வேதம் சொல்லுது. மேலும் வாசிக்கலாம். யோவான் அதிகாரம் 11 வசனம் 24. யோவான் அதிகாரம் 11 வசனம் 24. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். பார்த்தீங்களா? உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்னா கடைசி நாள். அப்படின்னா நம்ம எந்த நாளுக்குள்ளே இருக்கிறோன்னா கிறிஸ்துவனுடைய நாளுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அந்த 7வது நாளுக்குள்ளே தான் இருக்கிறோம். 6000 வருடம் முடிஞ்சிடுச்சுன்னா அவருடைய கிறிஸ்துவோட நாள், கிறிஸ்துவனுடைய வருகைக்கு உள்ளே தான் நம்ம இருக்கிறோம். ஆல்ரெடி கிறிஸ்து வந்துட்டார். மேலும் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வந்திருப்பதை எல்லா ஜனங்களாலும் அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது. உதாரணமாக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் மரித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சூழ்நிலையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும்படி அவர் பரலோகத்துக்கு போகல. சீசர்கள் அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் தெரியும்படி அவர் எங்கே போனார்? பரலோகத்துக்கு போனார். இதை நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சூழ்நிலையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா,
சீசர்கள் அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் அதை வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை வந்திருக்குதல் எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள முடியாது. எல்லாம் ஒரே நேரத்தில் அவருடைய இரண்டாம் வருகையை அறிந்து கொள்ள முடியாது. அப்போ அவருடைய வருகையை ஒரு சிலர் மட்டும்தான் அறிந்து கொள்வார்கள். இதை தான் யோபு புஸ்தகத்தில் ஒரு வசனத்தில் காணப்படும் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையை பற்றி. யோபு அதிகாரம் 19 வசனம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, கடைசி நாள் அப்படின்னா என்ன? 6 நாள் முடிஞ்சிருச்சுன்னா 7வது நாள் ஓய்வு நாள். அது கிறிஸ்துவின் நாள், கிறிஸ்துவின் வருகை என்று வேதம் சொல்லுது. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் வந்து உயிர்த்தெழுதல் நடக்கும். அந்த உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதல், பொதுவான உயிர்த்தெழுதல், இதெல்லாம் வந்து ஒரு காலப்பகுதி, ஒரு ப்ராசஸ். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்களாம், எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் எல்லாம் ஒரே நாளில் நடந்துடும். நமக்கு 24 hours ஒன் டே. அந்த மாதிரி கிறிஸ்துவனுடைய வருகை வரப்போ ஒரே நாளில் எல்லாம் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு அநேகர் தவறான ஒரு நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். ஆனால் வேத வசனத்தை தேவனுடைய திட்டத்தில் நம்ம பொருத்தி பார்க்கணும். அவருடைய திட்டத்தை நாம் வேத வசனத்தினோடு பொருத்தி பார்க்குறப்ப தான் இந்த காரியங்கள், உண்மைகள் எல்லாம் புலப்படும். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வரும்போது பூமியில் ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும், ஒரு சில அடையாளங்கள். அதை தான் மத்தேயு 24 சொல்லியிருப்பார். 6வது வசனத்தில் யுத்தங்கள் வரும், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள். அதே மாதிரி ஒரு மாபெரும் நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். எப்போ அப்படின்னா இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஓமையில் சொல்லுவார், அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிரிடும்போது வசந்த காலம் சமீபமாக என்று இருக்கிறது என்று அறியுங்கள், அப்படியே இவைகளை காணும்போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் நம்ம படித்த வசனம் தான். அப்போ அத்தி மரம் என்பது யாரை குறிக்கும்? இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேல் நாடை குறிக்கும். கிபி 70 அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். ஆனால் அவர்கள் இன்றைக்கு ஒரு நாடாக அவர்களுடைய தேசத்தில் இருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி? அவர்களை கூட்டி சேர்த்தது யார்? இப்போ அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளையும் தோன்றி துளிரிடும்போது வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது என்று அறியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் அப்படின்னு இருக்கும். இதை சில பேர் படிக்கிறப்ப என்ன நினைக்கிறாங்க, சில பேர் எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர் இன்னும் வரல, ஏன்னா சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார், அதனால் இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இது தவறு. ஆனால் இதே ஒரு கருத்தை, சத்தியத்தை, உண்மையை அப்போஸ்தலர் அதிகாரம் 15 வசனம் 16, 17 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன் அப்படின்னு வசனம் காணப்படும். இதே வசனம் ஆமோஸில் கூட இருக்கும், அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து ஐ வில் ரிட்டர்ன். விழுந்து போன தாவீதின் கூடாரம் எது அப்படின்னா இஸ்ரேல் நாடு. அப்போ இஸ்ரேல் நாடு சுதந்திரம் அடைந்து ஒரு நாடாக கூட்டி சேர்க்கப்பட்டு அவங்க தேசத்தில் இருக்கிறாங்க. அப்படின்னா யார் வந்துட்டார்? இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வந்தனால தான் அவர்கள் ஒரு நாடாக, ஒரு தேசமாக அவர்களுடைய நாட்டில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒர்க்கு, இந்த வேலையை செஞ்சதே கிறிஸ்து இரண்டாம் வருகை வந்து செஞ்சிருக்கார். அதை தான் சொல்கிறார், இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார். இதை குறித்ததான விளக்கமான பாடங்களை நாம் அடுத்தடுத்த வீடியோ பதிவீட்டின் மூலம் நம்ம தியானிக்கலாம். ஆனால் ஒரு சில அடிப்படையான காரியங்களை நம்ம பார்க்கணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகை அப்படின்னாவே அது ஒரு நாளில், ஒரு 24 hours ஒன் டேயில் நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அது நமக்கு 1000 வருடம் கொண்ட காலப்பகுதி. அது தேவனுடைய பார்வையில் ஒரு நாள். அந்த ஒரு நாளை கிறிஸ்துவுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுதான் கிறிஸ்துவின் நாள், கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றி அநேக வசனங்களை நம்ம படிச்சிருப்போம், தியானிச்சிருப்போம். ஆனால் அதில் சொல்லப்பட்ட ஒரு சில நுணுக்கமான, உண்மையான, சத்தியமான ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் ஒரு அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன வசனம் அப்படின்னா பாருங்கள், இந்த வசனத்தை நம்ம பலமுறை படிச்சிருப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 27. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை அறிந்து கொள்வது எப்படி.
அதுதான் தலைப்பு. அப்படின்னா மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் அப்படின்னு படிக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம பலமுறை படிச்சிருப்போம். ஆனால் இந்த வசனத்தின் உள்ள சத்தியம் என்ன அப்படின்னு அநேகருக்கு தெரியல. சரி, நம்ம பார்க்கலாம். இப்போ மின்னல் தோன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு அல்லது 2 செகண்டு, மேக்ஸிமம் ஒரு 10-15 செகண்டில் அது மின்னல் தோன்றி மறைஞ்சிடும். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய வருகை திடீர்னு வருமா? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். திடீர்னு தோன்றி மறையுமா? ஏன்னா அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல அப்படின்னு இருக்கும். மின்னல் பிரகாசிக்கிறது போல அப்படின்னா ஓகே. ஆனால் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும், அந்த கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல அப்படின்னா என்ன? இப்போ மின்னல் அப்படின்னு நம்ம தமிழில் படிக்கிறோம். இதனுடைய மூல வார்த்தை, அதாவது புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் தான் எழுதப்பட்டுள்ளது. அப்படின்னா மின்னல் அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்கள் கிரேக்க வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஆஸ்டரேப் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் சில கன்கார்டன்ஸில் பாருங்கள், லைட்னிங் பிரைட் ஷைனிங் அப்படின்னு அர்த்தம் மொழிபெயர்த்திருப்பாங்க. அதான் மீனிங். லைட்னிங் அப்படின்னா வெளிச்சம், பிரைட் ஷைனிங்னா பிரகாசமான வெளிச்சம். அப்படின்னா பிரகாசமான வெளிச்சம் கிழக்கில் தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம் மாதிரி மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஆக்சுவலாக வருகை அப்படிங்கிறது ஏன்னா வருகை அப்படின்னு தமிழில் இருக்கும். இன்டர்லீனியர் பைபிளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்டர்லீனியர் பைபிள் NASB, அது மாத்திரம் இல்லாமல் NIV, KJV, RSV, இந்த மாதிரி அநேக இன்டர்லீனியர் பைபிள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரோஷியா என்கின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. பெரோஷியா அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரெசன்ஸ், வந்திருத்தல். மனுஷகுமாரனுடைய வந்திருத்தல் இருக்கும். எப்படி அப்படின்னா ஒரு பிரகாசமான வெளிச்சம் கிழக்கில் தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம் மாதிரி மனுஷகுமாரனுடைய ப்ரெசன்ஸ், வந்திருத்தல் இருக்கும். புரியுதுங்களா? இதே வசனத்தை நம்ம லூக்காவில் படிக்கும்போது வாசிக்கலாம். லூக்கா அதிகாரம் 17 வசனம் 24. மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். போதும். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா மத்தேயுவில் எப்படி இருக்குன்னா மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனால் லூக்காவில் மனுஷகுமாரன் தம்முடைய நாளில் தோன்றுவார். அப்படின்னா மனுஷகுமாரனுடைய நாள் என்பது என்ன? மனுஷகுமாரனுடைய வருகை என்பது என்ன? மனுஷகுமாரனுடைய வருகை என்பது மனுஷகுமாரனுடைய நாள். அதுதான் கிறிஸ்துவோட நாள். மனுஷகுமாரனுடைய நாள் என்பது மனுஷகுமாரனுடைய வருகை, அதுதான் கிறிஸ்துவனுடைய வருகை, 2ஆம் வருகை. புரியுதுங்களா? அப்படின்னா வானத்தின் மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசையில் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளில் தோன்றுவார். அப்படின்னா வானத்தில் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் எது அப்படின்னா, எந்த வெளிச்சம்? சூரிய வெளிச்சம். சூரியன் தான் கிழக்கில் தோன்றி மேற்கு வரைக்கும், கிழக்கு நோக்கி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம் எதுனா அது சூரியன் தான். இதை உறுதிப்படுத்த முடியுமா அப்படின்னா வாசிக்கலாம். சங்கீதம் அதிகாரம் 19 வசனம் 4, 5, 6. சங்கீதம் அதிகாரம் 19 வசனம் 4, 5, 6. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. பார்த்தீங்களா? அப்போ வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது எது அப்படின்னா சூரியன் தான். இதை தான் லூக்காவில் பார்த்தோம். மின்னல், ஆக்சுவலாக மின்னல்லாம் என்ன? ஆஸ்டரேப் அப்படின்னா லைட்னிங் பிரைட் ஷைனிங். ஒரு பிரகாசமான வெளிச்சம் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிற மாதிரி யாருடைய வருகை இருக்கும்? மனுஷகுமாரனுடைய வந்திருத்தல் இருக்கும். பெரோஷியானா ப்ரெசன்ஸ், வந்திருத்தல் இருக்கும். அப்படின்னா அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த வருகை அப்படின்னு இருக்கு இல்லையா? மத்தேயு 24:3 வருகை அப்படின்னா பெரோஷியா, ப்ரெசன்ஸ், வந்திருத்தல். நம்ம 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்பட்ட வசனங்களை நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய வருகையை பற்றி எப்படிலாம் வசனம் சொல்லியிருக்குன்னா, வருகை, அவருடைய வருகையில். அதே நேரத்தில் ஒரு சில வசனங்கள் எப்படி இருக்குன்னா, வெளிப்படும் போது, வெளிப்படுகையில்,
அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையை பற்றின வசனங்களில் ஒரு 3 முக்கியமான கிரேக்க வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதை ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அது என்ன ஒரு வார்த்தை அப்படின்னா பெரோஷியா, அடுத்தது எஃபிபனியா, 3வது அப்போகாலிப்சஸ். இயேசு கிறிஸ்து வந்திருப்பார், அதுதான் ஒரு ஸ்டேஜ். அது சீசர்களுக்கு மட்டும் தெரியும். ஒருவேளை நீங்கள் சீசனாக இருக்க விரும்பினால் வேத வசனத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் ஏற்படும். கிறிஸ்து இரண்டாம் வருகை வந்துட்டார். அதுதான் பெரோசியா, ஒரு முதல் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் எஃபிபனியா. இதெல்லாம் கிரேக்க வார்த்தை. அப்படின்னா என்ன? எஃபிபனியானா பிரைட்னஸ். இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னா அதிகப்படியான சத்திய வெளிச்சம் அதிகரிக்கும். அடுத்தது 3வது அப்போகாலிப்சஸ். இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார் என்று எல்லா ஜனங்களுக்கும், பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் தெரிய வரும். அதுதான் வெளிப்படும் நாள், வெளிப்படும் போது அப்போகாலிப்சஸ். சரி, இதை வசனத்தின் மூலம் உறுதி செய்ய முடியுமா? இந்த ஒரு உண்மையான காரியங்களை நம்ம வசனத்தின் மூலம் நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ பார்த்தோம் இல்லையா, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல். நீங்கள் ஒரு நாள் தொடங்குறத நீங்கள் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் தான் ஒரு நாள் நமக்கு தொடங்கும். ஆனால் 12 மணிக்கு ஒரு நாள் தொடங்கிருச்சு அப்படின்னா 12 மணிக்கே எல்லாம் எழுந்திரிச்சிருக்கோமா அப்படின்னா இல்லை. அப்போ எப்போ சூரியன் உதிச்சிருச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும்னா 6 மணிக்கு அல்லது 7 மணிக்கு. 9 மணிக்கு ஓரளவு தெரியும். 12 மணிக்கு நடு வானியில் இருக்கும், உச்சியில் இருக்கும் சூரியன், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் கிறிஸ்துவனுடைய வருகை இப்படி தான் இருக்கும். மேலும் இயேசு கிறிஸ்துக்கு அநேக பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஆதியாமத்தில் ஸ்திரீன் வித்து, இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். யாத்திராமத்தில் வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டி, லேவிய ராகமத்தில் பிரதான ஆசிரியர், இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சில காரண பேர் இருக்கு இல்லையா. அதில் நீங்கள் மல்கியா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நீதியின் சூரியன், இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேர்? நீதியின் சூரியன். அப்படின்னா ஒரு சூரியன் எப்படி உதிக்குதோ அது உதிச்சப்போ எல்லாருக்கும் ஒரே டைமிங்கில் தெரியுமா அப்படின்னா தெரியாது. யார் விழிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். இதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? மற்றவர்கள் தூங்கிறது போல் நாம் தூங்காமல் விழித்து கொண்டு இருக்கணும். எதில்? லிட்ரலாக தூங்குற தூக்கத்தை சொல்ல, சத்திய வசனத்தில். இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையை பற்றி சொல்லப்பட்ட வசனங்கள் என்ன சொல்லுது? அதில் நம்ம விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை நம்ம பலமுறை படிச்சிருப்போம், ஆனால் அதில் உள்ள சத்தியம் என்னன்னு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சு. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல் மனுஷகுமாரனுடைய வந்திருத்தல் இப்படி தான் இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகை அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு நாளில் இயேசு கிறிஸ்து வந்துடுவார், பூமியில் இருக்க எல்லா காரியங்களையும் மாற்றப்பட்டு ஒரே நாளில் எல்லாம் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு சில நம்பிக்கை, ஒரு சில கருத்துக்களை ஒரு சில பேர் வச்சுருக்காங்க, பேர் சபைகள். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நமக்கு 1000 வருடம் கொண்ட ஒரு காலப்பகுதி. இதை தான் 1000 வருட அரசாட்சி என்று நம்ம படிக்கிறோம். அப்போ தலையாகிய கிறிஸ்துவும் சரீரமாகிய சபையும் சேர்ந்து இந்த பூமியை 1000 வருடம் அரசாளுவார்கள். அதுதான் கிறிஸ்துனுடைய நாள், கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை என்று வேதம் சொல்லுது. சரி, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை ஒரு காலப்பகுதி என்பதையும், இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வந்திருக்கும்போது எப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ படிக்கக்கூடிய இந்த வசனம் வந்து நம்ம ஆல்ரெடி படித்த வசனம் தான். எந்த வசனம் அப்படின்னா மத்தேயு அதிகாரம் 24 வசனம் 37, 38, 39. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அன்பான சகோதர சகோதரிலே, ஒரு கம்பேரிசன் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்னா நோவா காலத்தை ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிறார். அநேக முறை இந்த வசனத்தை நம்ம படிச்சிருப்போம், ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு அநேகருக்கு தெரியல. அதனால தான் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை வந்திருப்பதா இன்றைக்கி அநேக பேர் உணர்ந்து கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல. சரி, நம்ம பார்க்கலாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் அப்படின்னு இல்லையா. அந்த வரும் காலம் அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து வந்து இனிமேல் வருவார்,
அவர் வர்றதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு அர்த்தமா? இல்லை. அந்த வரும் காலம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் மூல மொழியில் பார்த்தீங்கன்னா பெரோஷியா. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை 3 கிரேக்க வார்த்தைகளை கொண்டது. எப்படின்னா அது நம்ம பார்த்தோம். பெரோஷியா, எபிபனியா, அப்போகாலிப்சஸ். பெரோஷியானா இயேசு கிறிஸ்து வந்திருப்பார், யாருக்கும் தெரியாது, ஒரு சிலர் மட்டும் அறிஞ்சுக்குவாங்க. எபிபனியா, அவர் வந்துட்டார்னா அதிகப்படியான சத்தியம் வெளிப்படும், அது 2வது ஸ்டேஜ். 3வது அப்போகாலிப்சஸ், வெளிப்படும் நாள். அவர் வந்துட்டார்னு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தெரியும், அதுதான் அப்போகாலிப்சஸ், வெளிப்படுதல், ரிவீல்டு. அப்படின்னா நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலம், அந்த வரும் காலம்னு இருக்கு இல்லையா, நீங்கள் இன்டர்லீனியர் பைபிளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் பெரோஷியானா ப்ரெசன்ஸ்னா வந்திருத்தல். அப்படின்னா மனுஷகுமாரன் வந்திருக்கும் காலத்திலும் நடக்கும். அப்போ நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு? அழிவு மட்டும்தான் நடந்துச்சா? அநேகருக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நோவா காலத்தில் அழிவு நடந்துச்சு, ஜலப்பிரளயத்தால் அழிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நோவா காலத்தில் என்ன நடந்தது? ஏன் அழிவு நடந்தது? அக்கிரமம் மிகுதினால தான் அழிவு நடந்தது. அப்படின்னா என்ன அக்கிரமம் நடந்தது? அநேக பாவ செயல்கள், குற்ற செயல்கள், இதெல்லாம் நடந்தது. அதே போல் மனுஷகுமாரன் யார்? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்திருக்கும் காலத்திலும் நடக்கும். ஏதோ ஒரு நாளில் நடந்து முடியக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அதுதான் 1000 வருட காலப்பகுதி. அன்பான சகோதர சகலே, அப்போ 38வது வசனத்தில் பாருங்கள், எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். பாருங்கள், நார்மலாக இன்றைக்கி வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? எல்லாம் ரொட்டீனாக செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சு ஒரு என்ன சொல்கிறது, அநேக விதமான சத்தியங்களை வந்து அநேக சீசர்கள், அதாவது சீசர்கள்னால் உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சீசர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வசனங்கள், சத்தியங்களை அநேக பேர் பார்க்காதபடி என்ன பண்ணுறாங்க, நார்மலாக வாழக்கூடிய அந்த லைஃப்பை வாழ்ந்து இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. இந்த வாழ்க்கை தான் நடந்துகிட்ருக்கு. இதே போல் தான் நோவாவோட காலத்தில் நடந்தது. அப்போது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தால் அழிந்தது. இப்போது இருக்கிற இந்த பொல்லாத உலகம், இப்போ இருக்க நம்ம என்ன உலகம், 2வது யுகம், 2வது உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டுள்ளது. இது எப்படின்னா, தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா இந்த அழிவு அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா, அதுதான் இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார் அப்படின்னு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் தெரியும். அதுதான் வெளிப்படும் நாள். இதை குறித்து ஒரு கம்பேரிசனை தான் அடுத்த இதே வசனத்தை லூக்காவில் படிக்கும்போது ஒரு தெளிவான புரிதல் ஏற்படும். என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். இதே ஒரு வசனம்தான், லூக்கா அதிகாரம் 17 வசனம் 26, 27, 28, 29 மற்றும் 30. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ மத்தேயில் சொல்லப்பட்ட அதே வசனத்தை லூக்காவில் படிக்கும்போது என்ன ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா, இப்போ வரும் காலம் அப்படின்னா என்ன? வரும் காலம் அப்படின்னா பெரோஷியா, ப்ரெசன்ஸ், வந்திருக்கும் காலம். நோவா காலத்தில் என்ன நடந்ததோ அதே போல் மனுஷகுமாரன் யார்? இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் 2வது செகண்ட் கம்மிங்கில் நடக்கும், வந்திருக்கும் காலத்திலும் நடக்கும். ஆனால் இதை புரிஞ்சு கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? அதனால் லூக்காவில் படிச்சிங்கன்னா பாருங்கள், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நாட்கள் அப்படின்னா என்ன? DAYS, நாட்கள். ஆனால் இந்த உலகம் அழியும் இல்லையா? அது எப்போ அப்படின்னா, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாள் அப்படின்னு இருக்கும். இதை 30வது வசனத்தில் பார்க்க முடியும். சரி, 26வது வசனத்தில், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும்.
நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள், புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அடுத்தது வேறு கம்பேரிசன், லோத்தை பற்றி ஒரு கம்பேர் பண்ணுவார். இயேசு கிறிஸ்துனுடைய வந்திருத்தல், இரண்டாம் வருகை வந்திருப்பது எப்படி அப்படின்னா பாருங்கள், லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். அப்படின்னா லோத்தினுடைய நாட்களில் என்ன நடந்தது? அழிவுக்கு முன்பாக பெரிய பாவங்கள்லாம் லோத்தினுடைய நாட்களில் நடந்தது. நோவோட நாட்கள்லையும் அதான் நடந்தது. அநேக பேர் அநேக விதமான பெரிய பெரிய பாவங்களெல்லாம் செய்தார்கள். அதே மாதிரி தான் மனுஷகுமாரன் யார்? இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வந்திருத்தல், அவர் வந்திருப்பார். இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம், பாவங்கள் எல்லாம் நடக்கும். எப்போ அப்படின்னா அவர் வந்திருக்கப்போ தான் நடக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ. படிச்சிருக்கீங்களா? சரி, அப்போ 28வது வசனத்தில் லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். அதில் அந்த அழிவை குறித்து சொல்லும்போது பாருங்கள், நோவாவுடைய நாட்கள், மனுஷகுமாருடைய நாட்கள், அந்த இடத்துல நாட்கள். ஆனால் அழிவை குறித்து சொல்கிறப்ப எப்படி இருக்குன்னா 30வது வசனத்தில் 29, 30, லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே, பாருங்கள் நாளிலே, மேலே நாட்கள்னு சொல்லியிருக்காரு, இங்கே நாள். அப்போ DAYS நாட்கள், DAY நாள் அப்படின்னு என்ன? இப்போ எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு நாள் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை படிக்கிறப்பெல்லாம் காத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி அவர் வந்துட்டார். 6 நாட்கள், 6000 வருடம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே 7வது நாள் என்ன நாள்? கிறிஸ்துவோட நாள், கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை, எல்லாம் புதுப்பிக்கப்படுகிற காலம். அப்போ எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைக்கணும். அது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே நாளில் மாறக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அது 1000 வருடம் கொண்ட ஒரு காலப்பகுதி. சரி, அப்படின்னா லோத்தை கம்பேர் பண்ணி சொல்கிறப்ப பாருங்கள், லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வரிசித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். பாருங்கள், அந்த வெளிப்படும் நாள், வருகையில் வரும்போது, வெளிப்படுகையில் வெளிப்படும்போது அப்படின்னு என்ன? வருகை பெருஷியா, அவர் வந்திருப்பார், யாருக்கும் தெரியாது, ஒரு சில பேர் மட்டும் அறிந்து கொள்வார்கள். அது ஒரு ஸ்டேஜ், 3 படிநிலைகள். அடுத்தது எபிப்பனியா, பிரைட்னஸ், அதிகப்படியான சத்திய வெளிச்சம் அதிகரிக்கும், அதன் மூலம் உணர்ந்து கொள்வார்கள் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வந்துவிட்டார் என்று. 3வது, இப்போ பாருங்கள், வெளிப்படும் நாளிலும் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை மூல வார்த்தை, அதாவது கிரேக்க வார்த்தை எப்படின்னா அப்போகாலிப்சஸ் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆங்கிலத்தில் ரிவீல்டு, அதுதான் வெளிப்படும் நாள். வெளிப்படும் நாள் அது எப்போ அப்படின்னா, லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. அதே போல் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் நடக்கும். ஒரே நாளில் அழிவு நடந்துடும். அது எப்படி அப்படின்னா, அதுதான் 3வது உலக மகா யுத்தம், 3rd வேர்ல்டு வார். படிச்சிருக்கீங்களா? கோகு மாகோகு யுத்தம். கோகு மாகோகு அப்படின்னா என்ன? யாருடைய பிள்ளைங்க? இதை குறித்து தானே விளக்கமான பாடங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் ஒரு சில அடிப்படையான காரியங்கள் என்ன அப்படின்னா, இந்த 2வது உலகம் ஒரு அழிவை நோக்கி போயிட்டுருக்கு இல்லையா. எப்படி நோவா சொன்னார், யாரும் கேட்கல, கடைசியாக நோவாவுடைய ஃபேமிலி மட்டும் பேழையில் காக்கப்பட்டது போல் இப்பையும் ஒரு பேழை கட்டப்பட்டு வருகிறது, ஒரு கப்பல். அது என்ன கப்பலுங்கிறத நம்ம கடைசியாக அந்த பாடத்துடைய கடைசியில் படிக்கலாம். 1 தீமோத்தேயு அதிகாரம் 1 வசனம் 19 சொல்லப்பட்டிருக்கும், விசுவாச கப்பல். சரி, ஓகே. அப்படின்னா அந்த அழிவு, இந்த 2வது உலகத்தினுடைய அழிவு எப்படி நடக்கும் அப்படின்னா, அதை தான் 3வது உலகப் போர், ரஷ்யா தலைமையில் எல்லா நாடுகளும் இஸ்ரேலை எதிர்த்து ஒரு போர் தொடுக்கும். அதுதான் 3rd வேர்ல்டு வார், கோகு மாகோகு யுத்தம் என்றெல்லாம் நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அந்த அழிவின் போது இஸ்ரேல் நாடு தனி நாடாக நின்று ஜெயிக்கும். அப்போ எல்லா ஜனங்களும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் சைடு யார் இருக்கிறா, அவர்கள் வணங்கக்கூடிய தேவன் தான் உண்மையான கடவுள் என்று ஒட்டுமொத்த உலகமும் அறிந்து கொள்வார்கள். அதுதான் மனுஷகுமாரன் வெளிப்படும் போது வெளிப்படும் நாள். அப்போ இன்றைக்கு யூதர்கள், இஸ்ரேல் ஜனங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, அவங்க யாவே தேவன கடவுள் என்று அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்களா?
இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும், மேசியாவை பற்றி தெரியும். ஆனால் அறிய வேண்டிய பிரகாரம் அவர்கள் இன்னும் அறிந்துக்கல. அப்போ அந்த அழிவு நாள், இந்த யுகத்தினுடைய முடிவு நாள், அந்த 3வது உலகப்போர், 3rd வேர்ல்டு வார், அப்போ தான் அவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். ஆல்ரெடி அவர்களுக்கு தேவன் யாருன்னு தெரியும். ஆனால் உலக ஜனங்களுக்கு கிறிஸ்துவை தெரியும், கிறிஸ்து தான் கடவுள் என்று தவறாக நினைக்கிறார்கள். அப்போ பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட உண்மையான தேவன் யார் என்று நமக்கு தெரியும். அவருடைய நாமம் யாவே. இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன். இந்த ஒரு விசுவாசத்திற்குள்ளாக இருந்தால் வரக்கூடிய பேராபத்திலிருந்து நாம் காக்கப்படுவோம். இப்போ நோவா அந்த பேழையில் போய் காக்கப்பட்டது போல் நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்திற்குள்ளாக இருந்தால் நம்ம காக்கப்படுவோம் அப்படின்னா பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, 1 தீமோத்தேயு அதிகாரம் 1:19, இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். பார்த்தீங்களா, நோவாவை கம்பேர் பண்ணி மனுஷகுமாருடைய நாட்கள், மனுஷகுமாரன் வரும் காலம் அப்படின்னு கம்பேரிசன். அதே நேரத்தில் லோத்தினுடைய நாட்கள் எப்படி நடந்தது, அதே மாதிரி ஒரு அக்கிரமம். மனுஷகுமாரன் யார், இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் காலத்தில் இப்படி நடக்கும். ஆல்ரெடி அவர் வந்துட்டார். 6 நாள் 6000 வருடம் முடிஞ்சிருச்சுனாவே 7வது நாள் ஓய்வு நாள், கிறிஸ்துவின் நாள், கிறிஸ்துவனுடைய வருகை ஆரம்பித்து விட்டது. அப்படின்னா நோவா எப்படி காக்கப்பட்டார்னா அந்த பேழைக்குள்ளே போனார், அந்த ஃபேமிலி மட்டும் காக்கப்பட்டார். அதே மாதிரி இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அது என்ன விசுவாசமாகிய கப்பல் அப்படின்னா, அநேக முறை நம்ம படிச்சிருப்போம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் தேவனை அறிகிற அறிவு, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, இதுதான் உண்மையான விசுவாசம். ஆதி அப்போஸ்தலர்களுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம்னே ஒன்று இருக்குது. பிதாவாகிய தேவன் அவர் தான் கடவுள், அவருடைய நாமம் யாவே என்பது, இதுதான் அப்போஸ்தலர்கள் மத்தியில் இருந்த ஒரு விசுவாசம். இயேசு கிறிஸ்து அவருடைய மகன், குமாரன், பரிசுத்த ஆவி அவருடைய வல்லமை, இதுதான் ஒரு அடிப்படை ட்ரூத், பேசிக் ட்ரூத், அடிப்படை விசுவாசம். இந்த ஒரு விசுவாசத்திற்குள்ளாக நாம் இருக்கணும். அதே நேரத்தில் கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கையை ஜீவம் இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய ஒரு பேராபத்திலிருந்து நாம் காக்கப்படுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை பற்றி இன்னும் அநேக வசனங்கள் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன அறிந்து கொண்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை அறிந்து கொள்வது எப்படி, இதுதான் பாடத்தினுடைய தலைப்பு. அவருடைய வருகை எப்படி 1000 வருடம், அதாவது நமக்கு 1000 வருடம் கொண்ட ஒரு காலப்பகுதி, கிறிஸ்துவுக்கு அது எப்படி அவருடைய வருகை என்றும் கிறிஸ்துவின் நாள் என்றும் வேதம் சொல்லுது. அந்த அவருடைய வருகை ஆரம்பித்து விட்டது. அவருடைய கிறிஸ்துவுடைய நாளுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மேலும் அநேக 2ஆம் வருகையை பற்றின அநேக வசனங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்த வீடியோ பதிவீட்டின் மூலம் நாம் தியானிக்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து சகல சத்தியத்திலும் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.